Hi guys, welcome to Chennai IAS Academy. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் ஆயிட்டு இருந்தது. அதற்கான ஆன்சர் கீ, அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யூனிட் 8ல இருந்து எடுத்திருக்கோம் முக்கியமான வினா விடைகள்னு சொல்லிட்டு அதற்கான ஆன்சர் கீ தான் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸ்லாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு சில எக்ஸ்பிளனேஷன்ஸோட கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்டிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, சங்க காலம் பற்றி அறிய உதவும் செப்பேடுகள் எவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பின்னு சொல்லியிருக்கக்கூடிய டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் அதுக்கு விளக்கமும் நாங்க கொடுத்திருக்கோம். செப்பேடுகள் வந்து தொடக்க காலத்தில் மங்கள மொழிகளான வாழ்த்து பாடல்களும் அவற்றை தொடர்ந்து கொடையளித்தவரின் மெய்கீர்த்தியும் அவரது பண்டைய அரச பரம்பரையின் வரலாறும் இடம்பெற்றுள்ளன. அப்ப செப்பேடுகள், இப்ப நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சியில வந்து சில செப்பேடுகள் கிடைக்கப்பெற்றது. அந்த செப்பேடுகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயில நான் வந்து இப்ப இது பண்ணி தரேன். வந்து ஒரு கோயில்ல வந்து நான் இந்த வந்து இப்ப வந்து நிறைய கோயில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு டியூப் லைட்னு கொடுத்தா கூட உபயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. சோ ஒரு டியூப் லைட்டை கொடுத்துட்டு உபயம் எழுதி அவங்க பேரே எழுதி மறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் செப்பேடுகள் அந்த காலத்துல வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கோயிலுக்கு நான் இந்த இடத்த தானமா கொடுத்தேன், நான் வந்து இந்த அரச பரம்பரையை சேர்ந்தவன் இவ்வளவு இடத்தையும் நான் கோயிலுக்கு தானமா கொடுத்தேன், இந்த மாதிரி இடம் ஏழை மக்களுக்கு தானமா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பேடுகள் எழுதி கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய இருக்கும், செப்பேடுகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய அரச பரம்பரையுடைய வரலாறு சொன்ன மாதிரி அதுவும் இடம்பெற்று இருக்கும். அவங்களுடைய நன்கொடை எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதை யார் வாங்குறாங்க, யார் கொடுத்தாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸும் அந்த செப்பேட்ல தான் இருக்கும். சோ இதை பத்தி கூடக்கூடிய செப்பேடுகள், அறிய உதவும் செப்பேடுகள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா வேள்விக்குடியும் சின்னமனூரும். சோ அதனாலதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி. ஓகேங்களா? சோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அகழ்வாய்வு பொருட்கள் கிடைக்கப்பெறாத இடம், அகழ்வாய்வு பொருட்கள் கிடைக்கப்பெறாத இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அகழ்வாய்வு பொருட்கள் கிடைக்கப்பெறாத இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து புகழூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அரிக்கமேடுல வந்து அகழ்வாராய்ச்சி நடந்து அதுல நமக்கு கிடைச்சிச்சு சில பொருட்கள்லாம் உறையூர், கொற்கை, இது எல்லாமே மறைந்த ஒரு சில பிளேசஸ், சிலது இருக்கிற பிளேசஸ், இதுல எல்லாம் நமக்கு அகழ்வாராய்ச்சி வந்து நமக்கு கண்டிப்பா நடந்துச்சு. அதுதான் இங்க வந்து நாங்க கீழே கொடுத்திருக்கோம் பாருங்க விளக்கம். வந்து அகழ்வாய்வில் இருந்து பொருள் கிடைத்த இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், கொற்கை, அழகன்குளம், உறையூர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு நடைபெற்ற இடங்கள் தான். அதே மாதிரி தமிழர்களின் வாணிப நடவடிக்கைகள், ட்ரேட்ஸ், அந்த காலத்திலே நம்ம வந்து ட்ரேடிங் எல்லாம் எதுல பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு, பூம்புகார், கொடுமணல் அகழ்வாய்வு வெளிப்படுகிறது. இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புகழூர் அப்படின்ற இடத்துலதான் வந்து எது நடக்கலன்னு பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு பொருட்கள் கிடைக்கப்பெறாத இடம் ஆகும். ஓகே, அடுத்தது தேர்ட் கொஸ்டின், கரிகாலன் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய விரிவான செய்திகளை கூறும் 17 கீழ்கணக்கு நூல் எது? சோ 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய பாட்டுகள் தான் வந்து கீழே ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப கரிகாலன் ஆட்சி எல்லாருக்கும் தெரியும், கரிகால மன்னன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கல்லணையை கட்டியவர், கரிகால சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழ பரம்பரையை சேர்ந்தவர், எல்லாமே தெரியும். அவருடைய ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி விரிவான செய்திகளை கூறும் 17 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை தான் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட சில, அதாவது ஏற்றுமதி இறக்குமதினால என்ன, ட்ரேடிங் தான், வாணிபம் தான். சோ அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட செயல்களை வந்து விரிவா கூறக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னாலே பட்டினப்பாலை தான். அந்த பட்டினப்பாலைன்ற அந்த நூலே வந்து அதுக்கு தான் சிறப்பு பெயர் பெற்றது. அதனால பட்டினப்பாலை நூல் தான் வந்து கரிகாலன் ஆட்சியின் போது அவரது வாணிப நடவடிக்கைகளையும் எடுத்து கூறிய ஒரு நூல் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறது? இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ அது வந்து ஒரு கொட்டில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து மாட்டு வந்து கட்டி வைக்கிறதெல்லாம் தொழுகைன்னு சொல்ற மாதிரி அதை கூட கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சேஃபா பதுக்கி வச்சிருப்பாங்க. சோ நமக்கு யூஸ் பண்ணும் போது எடுத்துட்டு இருப்பாங்க. அதை வந்து படை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா படை எடுத்துட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு போறவங்க படையா தானே போவாங்க. சோ படை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா கைஸ்? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின், நடனங்களை, ஓகேங்களா, நடனங்களை நிகழ்த்துபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா, சோ நடனங்களை நிகழ்த்துபவர் வந்து கணிகையர் என்று அழைக்கப்பட்டனர். கணிகையர் என்றால் பெண்கள். ஓகேங்களா? பாணர், விரலியர் போன்ற நாடோடி பாடகர்கள் அரசவர்களை மொய்த்த வண்ணம் இருந்தனர். கணிகையர் நடனத்தில் சிறந்து விளங்கினர். கூத்து மக்களின் சிறந்த பொழுதுபோக்காக திகழ்ந்தது. இதுதான் உங்களுக்கு விளக்கமா கொடுத்திருக்கோம். சோ இந்த பாணர், விரலியர்லாம் ஒரு நாடோடி பாடகர்கள், அதாவது வந்து போற போக்குல பாட்டு பாடிட்டே போவாங்க. அவங்கதான் வந்து பாணர், விரலியர்னு சொல்லுவாங்க. ஆனா கணிகையர் என்றது வந்து பெண்கள், கணிகையினாலே பெண்கள், அவர்கள் தான் வந்து நடனத்துல சிறந்து விளங்கி இருப்பாங்க. அந்த காலத்துல அரசவையில ஆடி அவர்கள் வந்து பணம் சம்பாதித்திருப்பார்கள். சோ கணிகையர் தான் பெண்கள். அடுத்தது 6வது கொஸ்டின், குடும்பத்தோடு மாட்டு வண்டியில் சென்று வணிகம் செய்யும் வணிகர் குழுவின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உமனர்.
உப்பு வணிகர்கள் தான் உமனர்னு அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல உப்புன்றது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இது. அதை வந்து ஊர் ஊரா எடுத்துட்டு போயிட்டு மாட்டு வண்டியில வச்சு விற்பாங்க. ஸோ உப்பு வந்து நம்மளே கூட சின்ன வயசுல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க இருப்பாங்க. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்மன் நம்ம வீட்டுல போடக்கூடிய கோல மாவு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில வச்சு வித்துட்டு வருவாங்க. நம்ம பார்த்தது அதுதான். சோ உப்பு விற்க போனா காத்தடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பழமொழி எல்லாம் இருக்கும்ல. சோ மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்பெல்லாம் உப்பை வந்து என்னதான் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில தான் எடுத்துட்டு போயிட்டு விற்பாங்க. அவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, உமனர்னு சொல்லுவாங்க. சோ உமனர் தான் அதற்கான சரியான பதில். அதுக்கு அடுத்தது பெரும் பத்தன் கல் என்ற பெயரில் ஒரு அரிய கல் கண்டறியப்பட்ட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. சோ தாய்லாந்து நாட்டுல தான் பெரும் பத்தன் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான் லுக் பாட் என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது அவங்க பிளேஸோட சொல்லியிருக்கேன். சோ இந்த கல்ல வந்து எங்க கிடைச்சிச்சுன்னு கேட்டா கூட குவான் லுக் பாட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்தது இக்கல் பெரும் பத்தன் என்பவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அவர் ஒரு பொற்கொள்ளராகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கல்லை வந்து யூஸ் பண்ணவங்க வந்து தங்கத்தின் தரத்தை அறிய உதவக்கூடிய கல் தான் அது. அது வந்து என்னன்னா தங்கம் வந்து உரசி பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கல் தான். சோ அது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு பொற்கொள்ளர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. சோ பெரும் பத்தன் கல்னா எங்க இருக்கு? தாய்லாந்துல இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது 8th கொஸ்டின். சார் ராபர்ட் ப்ரூஸ் ஹுட் சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில் கண்டறியப்பட்ட கருவிகள் எக்காலத்தை சார்ந்தவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கற்காலத்தை சார்ந்தவை தான். சார் ராபர்ட் ப்ரூஸ் ஹுட் வந்து சென்னைக்கு அருகில் பல்லாவரம்னா தெரியும் எல்லாருமே, இப்ப வந்து ஏர்போர்ட் இருக்கிற இடம் அந்த பக்கம் தான். சோ பல்லாவரத்துல வந்து பழங்கற்காலம் அந்த இடத்துல தான் அப்பதான் வந்து என்ன பண்ணாங்க, அது அங்க கண்டுபிடிச்ச கருவிகள் எல்லாம் வந்து பல்லாவரத்தை கண்டுபிடிச்ச கருவிகள்லாம் வந்து பழங்கற்காலத்தை வந்து சேர்ந்ததாக இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் டீடைலா கொடுத்துருக்கோம். சோ இதையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஃபுட் வந்து சென்னைக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் பல்லாவரத்துக்கு அருகே அத்திரம்பாக்கம் ஆற்றுப்படுகையில் ஏராளமான கற்கருவிகளை கண்டுபிடித்தார். ஒரே இடத்தில் இவ்வளவு கற்கருவிகளை கண்டு அதிசயித்தார். ஏனென்றால் தமிழக மக்கள் அந்த காலத்துல பழந்தமிழர்கள் அந்த கற்கருவிகளை வச்சுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்துதான் அவருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஆற்றங்கரையில் வாழ்ந்த தமிழர்களின் முன்னோர் விட்டு சென்ற எழுதப்பட ஆவணங்கள் அடையாளங்கள் அவை என்று அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும் போதுதான் அதுல வந்து எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கல்லு இரும்புல தான் நம்ம கோடாரி செஞ்சு பார்த்திருப்போம். கல்லுலே கோளாறு இருந்ததெல்லாம் அப்பதான் பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஓகே அப்படின்னு கண்டுபிடிச்சது எல்லாமே பழங்கற்காலத்துல சேர்ந்த வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போனார். அடுத்தது 9th கொஸ்டின். இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழகத்தில் கண்டறியப்படாத இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைப்பழங்கற்கால பண்பாடு வந்து பல்லாவரத்துல தான். ஏன்னா பல்லாவரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து கண்டுபிடிப்புகளுமே பழங்கற்காலத்தை சேர்ந்தது. அதனால அது இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழகத்தில் அதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது புதிய கற்கால பண்பாடு சான்றுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ புதிய கற்கால பண்பாடு சான்றுகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டன. ஆமா, புதிய கற்கால பண்பாடு புதிய கற்காலத்துல வந்து வேளாண்மைன்றது அன்று தொற்று இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். சோ வேளாண்மை கண்டிப்பா இருந்திருக்கு. அடுத்தது கேழ்வரகு கொள்ளு பச்சை பயிறு ஆகிய தானியங்களும் கிடைத்துள்ளன. ஆமா, கேழ்வரகு கொள்ளு பச்சை பயிறு தானியங்களும் என்ன ஆயிருக்கு, கிடைச்சிருக்கு. சோ இரண்டு கூற்றுமே சரியான ஒரு கூற்று தான். புரியுதுங்களா? சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி என்ற ஒரு ஊர் உள்ளது. தமிழகத்தின் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றும் இங்குதான் கிடைத்துள்ளன. நம்ம வேலூர் மாவட்டத்துல தான் வந்து நம்ம இன்ஸ்டியூட் அமையப்பட்டுள்ள இந்த வேலூர் மாவட்டத்துல தான் பையம்பள்ளி என்ற ஊர்ல நம்ம வந்து முதல்ல ஒரு வேளாண்மை செய்யறதுக்கு மட்பாண்டங்களை வச்சு தண்ணி எடுத்து இறைச்சி ஊத்துனதா இருக்கட்டும், அதுக்கான சான்றுகள்லாம் இங்கதான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க கேழ்வரகு கொள்ளு பச்சை பயிறு ஆகிய தானியங்களும் கிடைத்துள்ளது. புதிய கற்கால மக்கள் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தின. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பல்லாவரத்துல கற்கோடாரிகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயும் கற்கோடாரிகளை பயன்படுத்தி தான் இது பண்ணிருக்காங்க. சோ இரண்டு கூற்றுமே புதிய கற்காலத்தை எதிர்த்து கூடிய சான்றுகள் தான். அடுத்தது 11வது கேள்வி பொறுத்துக. கொற்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி. ஓகேவா? கொற்கைனா தூத்துக்குடி. வசவசமுத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம். கரூர் அப்படின்னா புகழூர். அழகன் குளம் அப்படின்னா ராமநாதபுரம். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ பி சி ஏ ஆப்ஷன்ல இருக்கிறது தான் கரெக்ட். அடுத்தது 12th கொஸ்டின். குருமங்கல அதன் யானை போ என்ற தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண பானையோடு கண்டெடுக்கப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாயக்கர் புஞ்சை. குருமங்கல அதன் யானை போ என்ற தமிழர் பிராமி பொறிக்கப்பட்டுள்ள அந்த எழுத்துக்கள் கிடைக்கப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாயக்கர் புஞ்சை. ஓகே,
அடுத்தது மத்திய கால சோழர்களின் இரண்டாவது தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மத்திய கால சோழர்களின் இரண்டாவது தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பழையாறை. கும்பகோணத்துல இருந்து இருக்குங்க, சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது வந்து நந்தன்மேடு என்ற பகுதியில் பெருங்கற்கால தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடமாகவும் கருதப்படுது. சோ கும்பகோணத்துல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பழையாறையில தான் வந்து மத்திய கால சோழர்களுடைய இரண்டாவது தலைநகரமாகவும் விளங்குச்சு. ஓகேங்களா. அடுத்தது 14th கொஸ்டின், வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் அறியப்படும் கற்காலம் எது? சோ நிறைய இதுல கற்காலத்தை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு வரோம். சோ இடைக்கற்காலத்துல தான் இந்த மாதிரி வேட்டையாடி உணவு சேகரிப்போர், அதாவது நமக்கு தெரியும் மீன் பிடித்தல் ஈடுபட்டிருக்கலாம், அதே மாதிரி கிடைத்தது எதெல்லாம் கிடைக்குதோ காட்டுல வந்து சில உயிரினங்கள் கிடைக்குதுன்னா அதை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் வேட்டையாடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு கற்காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா இடைக்கற்காலத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அடுத்தது 15வது கொஸ்டின், டேஷ் கடற்கரையில் சங்குகளை சேகரித்த இடம் ஆகும். சோ எந்த கடற்கரையில வந்து சங்குகளை வந்து சேகரிப்பார்கள் பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாம்பன் கடற்கரையில தான் என்ன சேகரிச்சிருப்பாங்க? சங்குகளை சேகரிச்சிருப்பாங்க. அடுத்தது இரண்டாம் சிம்மவர்மனின் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்த பல்லன் கோயில் செப்பு பட்டயங்கள் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லன் கோயில். ஓகேங்களா. இரண்டாம் சிம்மவர்மனின் 6ஆம் நூற்றாண்டு ஆட்சி காலத்துலதான் சுமார் வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவருக்கு பின்னர் 550 ஆண்டுகள் வெளியிடப்பட்ட ஒரு பல்லன் கோயில் செப்பு பட்டயங்கள் தான் முதலாக வடமொழியும் தமிழும் கலந்ததாகும். வடமொழி என்றால் சமஸ்கிருதத்தை சேர்ந்தது. சோ அந்த இரண்டாம் சிம்மவர்மனுடைய வடமொழியும் தமிழும் சேர்ந்த கலவை வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்த பல்லன் கோயில் செப்பு பட்டயங்கள் என்று பார்த்தால் 6ஆம் நூற்றாண்டை தேர்ந்த பல்லன் கோயில் செப்பு பட்டயங்கள் ஆகும். அடுத்தது 17வது கொஸ்டின், 10 பாட்டு தொகுப்பில் சரிபாதி நூல்கள் டேஷ் வகை புற இலக்கியமாகும். ஓகேங்களா. சோ 10 பாட்டுன்றது ஒரு தொகுப்பு, அது எல்லாருக்குமே தெரியும், ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு. அதுல வந்து இருக்கக்கூடிய பாதி நூல்கள் வந்து எந்த வகை புற இலக்கியமாகும் கேட்டிருக்காங்க. ஆற்றுப்படை. ஓகேங்களா. ஆற்றுப்படை. சோ நமக்கு தெரியும் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாறை ஆகிய மூன்றுமே அகப்பொருள் பற்றியவை தான். அதாவது அகப்பொருள்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பத்தி பேசுறது. ஆனா மற்ற 7 பொருட்களுமே 7 நூல்களுமே புறப்பொருள் பற்றியவை. அப்போ 10 பாட்டுல வந்து மொத்தம் 10 பாட்டு இருக்கும். அதுல முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாறை எல்லாம் வந்து அகப்பொருள் பற்றியதையும் மற்ற 7 நூல்களும் புறப்பொருள் பற்றியதையும் கூட்டிருக்கு. இதுல 7 அந்த 7ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருநாறாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுகாம் அல்லது கூத்தாற்றுப்படை ஆகிய 5 ஆற்றுப்படையினை சார்ந்தவை. பரிசில் பெற்ற ஒருவன் பெறாதவனை பரிசில் அளிப்பவன் என்று பயனடைய கூறுவது ஆற்றுப்படையாகும். அதாவது வந்து இப்ப மொத்தம் 10 பாட்டு இருக்கு, அதுல 3 இதை பத்தி கூறிட்டு மிச்சம் 5 வந்து எல்லாமே ஆற்றுப்படை சொல்லுது. அப்ப 10 பாட்டுல வந்து சரிபாதியா எதை பத்தி தான் பேசியிருக்காங்க? ஆற்றுப்படை நூல்களை பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்ப 18வது கொஸ்டின், பதிற்றுப்பத்தில் 7வது பத்தை பாடியவர் யார்? அந்த பதிற்றுப்பத்துல வந்து 7வது பத்தை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கபிலர். ஓகேங்களா. சோ பதிற்றுப்பத்தில் புலவர்களின் பரிசும் அங்க வந்து கொடுத்திருக்கோம். சோ 7ஆம் பத்தை பாடிய புலவர் வந்து கபிலர். அந்த அரசன் வந்து செல்வ கடுங்கோன் வாழியாதன். பரிசு வந்து 100,000 பொன் நன்றா குன்றில் இருந்து கண்ணுக்கு எட்டிய தொலைவு பகுதி. ஓகேங்களா. ஒரு நன்றா குன்றில் இருந்து நமக்கு எவ்வளவு ஒரு குன்று மேல ஏறி நிக்க வச்சு எவ்வளவு தொலைவு நீ பாக்குறியோ அவ்வளவு தொலைவு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாரு, அந்த அரசர் தான் வந்து அவருக்கு வந்து பிரைஸ் கொடுத்தாரு. சோ அதே மாதிரி 8ஆம் பத்தை பாடியவர் வந்து அரிசில் கீழார் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அரசனுக்காக பாடியார். அவருக்கு வந்து 900,000 பொன் அரசை வந்து கொடுத்தது. ஓகே. அடுத்தது 19வது கொஸ்டின், 7 இசைகளுள் டேஷ் என்னும் இசையை இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வகையான இசைன்னு பாத்தீங்கன்னா தாரம். ஓகேவா. 7 வகையான இசைகள்ல எந்த வகையான இசை வந்து இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானதுன்னா தாரம். சோ அந்த 7 இசைகளுள் தாரம் இசையை இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது என்பர். அந்த இசைகள் உருவாகும் இடங்கள் என்னென்னு கொடுத்திருக்காங்க பார். கழுத்துல இருந்து எது உருவாகும் பாத்தீங்கன்னா குரல். ஓகேங்களா. கழுத்துல இருந்து எது உருவாகும்? குரல். நாக்குல இருந்து உருவாகிறத வந்து துத்தம் சொல்லுவாங்க. அன்னம், மேல் அன்னம் கீழ் அன்னம் நமக்கு வாயில இருக்கும்ல, அந்த அன்னத்துல இருந்து உருவாகிறத வந்து கைக்கிளைன்னு சொல்லுவாங்க. தலையில இருந்து உருவாகிறத வந்து ஊழைன்னு சொல்லுவாங்க. நெறியில இருந்து உருவாகிறது வந்து இலின்னு சொல்லுவாங்க. மார்புல இருந்து உருவாகிறத வந்து விலரின்னு சொல்லுவாங்க. அப்ப மூக்குல இருந்து உருவாகிறது தான் அந்த தாரம். நமக்கு பாட்டு பாடும்போது மூக்க பிடிச்சிட்டு பாட்டு பாருங்களேன். இப்ப நான் பேசும்போதே மூக்க பிடிச்சி பேசினேன்னா வந்து எனக்கு வாய்ஸ் சரியா வராது. ஓகேவா. இப்ப கேட்டிருக்கோம். ஓகே. நான் இப்ப மூக்க பிடிச்சிதான் பேசி காமிச்சேன். சோ அந்த மூக்க பிடிச்சு நமக்கு மூக்கும் வந்து நமக்கு கன்ஃபார்மா இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பாடம்ன்றது ஒரு இசையினுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரும் ஆதாரமா விளங்கும். அப்ப தாரம் என்றது தான் அந்த இது. அந்த தாரம் எந்த இடத்துல இருந்து வருதுன்னா மூக்குல இருந்து வருது. ஓகேங்களா. அடுத்து அரசு கட்டில் ஓறுதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அரசு கட்டில் ஏறுதல்
அரசு கட்டில் ஏறுதல். ஓகேங்களா, என்பதன் பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முடிச்சூட்டு விழா. எல்லாருக்குமே தெரியும் அரசு கட்டில் ஏறுதல்னா, ஒரு கட்டில் ஏறுறாங்கன்னா அந்த அரசு சிம்மாசனத்தில் ஏறி ஒரு மன்னர் அமரக்கூடிய ஒரு நிகழ்விற்கு பெயர் தான். அப்ப முடிசூட்டுதல தான் அரசு கட்டில் ஏறுதல்னு சொல்லுவாங்க, அல்லது முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது 21வது கேள்வி. டேஷ் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்குறளில் திருவள்ளுவர் எவை மூன்றும் அழிந்தால் அவற்றால் ஒரு துன்பமும் அழியும் என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆசை, சினம், அறியாமை. ஓகேங்களா, ஆசை, சினம், அறியாமை இவை மூன்றும் வந்து அழிந்தால் அவற்றால் வரக்கூடிய துன்பமும் நமக்கு அழியும். ஆமா, ஆசைப்படலாம். ஓகேவா, அதுக்கு தான் ஒரு குறளே சொல்லியிருக்காங்க, காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசை, சினம், அறியாமை. ஒருத்தர் அறியாம அவங்க மேல கோவப்படுறது, இல்ல ஆசைப்படுறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து வச்சுக்க கூடாது. ஸோ ஆசை, சினம், அறியாமை தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதற்கான ஒரு இது வந்து அழியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 22. ஓகேங்களா, மனவலிமை, குடிமக்களை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார் என்று திருவள்ளுவர் ஆட்சி சிறப்பை பற்றி கூறும் குறள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு 4 குறள் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மனவலிமை, குடிமக்களை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி. அதாவது ஒரு மன்னரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மனவலிமை இருக்கணும். ஏன்னா நம்ம நம்பி ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம எதிரி நாட்டு படைகளை எளிமையில் வந்து வீழ்த்த முடியும். சோ மனவலிமை இருக்கணும். அதே மாதிரி குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு அரசனின் தலையாய கடமையும் கூட. அதாவது ஒரு அரசன் வந்து நம்மள ஒரு பொறுப்பேற்றிருக்கோம்னா நமக்கு கீழே இருக்கிற ஒரு மக்களை வந்து காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் அந்த அரசனே. சோ குடிமக்களையும் காப்பாற்றணும். அதே மாதிரி ஆட்சி முறைகளை கற்றல். அதாவது இதுக்கு முன்னாடியும் ஆட்சி முறைகள் நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க நமக்கு முன்னாடி. அவர்களிலிருந்து நாம் தனித்துவமா தெரியறதுக்காக அவர்கள் வந்த வழியிலேயே நாம் என்ன மாற்றத்தை செய்ய போறோம், நம்ம என்னத்தை புதுசா கத்துக்க போறோம், அதையும் அவங்க செஞ்சிருக்கணும். அதே மாதிரி நூல்களை கற்றல். நம்மளுக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப கற்றது கைமண் அளவு தான். நான் எவ்வளவு படிச்சாலும் என் கைமண் அளவுக்கு தான் சமம். அப்ப நான் படிக்காதது நிறைய இருக்கு. அப்ப நூல்களை கற்றல் ஒரு அரசன் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி விடாமுயற்சி. சோ நமக்கு தெரியும் 17 தடவை போட்டி போட்டு தோத்தார் கஜினி முகமது, 18வது தடவை ஜெயிச்சார். அந்த மாதிரி விடாமுயற்சியும் இருக்கணும் கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அந்த மாதிரி ஒரு அரசருக்கு இதெல்லாம் சிறப்பான குணமா இருக்கக்கூடிய, உணர்த்தக்கூடிய திருவள்ளுவர் சொன்னக்கூடிய ஒரு குறள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வன்கண் குடி காத்தல், கற்றறிதல், ஆள்வினையோ டைந்தன் மண்டதமைச்சு. ஓகேங்களா, இந்த குறள்ல தான் வந்து ஒரு அரசன் இப்படிலாம் இந்த வகையான 5 குணங்களை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற குறள் ஆகும். அடுத்தது 23வது கேள்வி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ திருவள்ளுவர் தவச்சாலையை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார். ஓகேங்களா, திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலைன்றதை உருவாக்கியவர் வந்து ரா இளங்குமரனார். அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்கோம். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவரின் திரு ரா இளங்குமரனார். இவர் பாவன நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். அது மட்டும் அல்லாமல் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். தமிழ் வழி திருமணங்கள் அங்க திருக்குறளை வச்சுதான் சொல்லுவாங்க, அன்பும் மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லிட்டு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதல் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இவர்கள் வந்து அதாவது நான் விழியே போனாலும் என் தமிழாய்வற்றை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் இந்த ரா இளங்குமரனார். அதே மாதிரி 24வது கொஸ்டின். நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளை பாதியில விட்டுருக்காங்க. மேற்காணும் துறை திருக்குறளில் விடுபட்ட அடியை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கேட்டிருந்தேன். சோ அதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்லிட்டு தான். நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்ற நிலையாமையை பெருமை உடையது இவ்வுலகம். ஆமா, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்றதுதான் உண்மை. நாளைக்கு நிஜம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சோ அந்த குறளை வந்து நெடுநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த குறள் அதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே மாதிரி 25வது கேள்வி. யாருடைய காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் என்று ஹோலோகமாதேவிச்சுரம் கோவில் கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசராசன். யாருடைய காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணியில் இருந்திருக்கிறார்கள். அரசு பணிகள் என்றாலே அந்த காலத்தில் ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பணிதான். இன்னைக்குதான் சம உரிமை வேண்டும், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்லாம் போராடிட்டு இருக்காங்களே தவிர அந்த காலத்துல அரசாங்க பணிகள் என்றாலே ஆண்கள் தான் முன்னிறுத்தப்பட்டு இருந்தனர். அப்படி இருக்கும் பொழுது அதுலயும் வந்து பெண்களும் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் என்று எந்த ஒரு கல்வெட்டுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஓலோகா மதிச்சுவார்
துவாரம். அது யாருடைய அரச காலத்துல பாத்தீங்கன்னா ராசராசனுடைய அரச காலத்துல தான். அதுக்காக எக்ஸ்பிளனேஷன் தான் அங்க கொடுத்திருக்கோம். ராசராசன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள். ராசராசாவின் பட்டத்தரசி ஓலோகமா தேவி திருவையாறில் கட்டிய கோவில் ஓலோகமா தேவிச்சுரம் என்று அழைக்கப்படும். அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டில் உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கிற கோவலூர் உடையான் காடன் நூற்றெண் மறையும் அதிகாரிச்சு எருத்திர குஞ்சர மல்லையையும் என்ற வரிகளில் எருத்திர குஞ்சர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அந்த எருத்திர குஞ்சர மல்லைன்றவங்க வந்து ஒரு பெண் அதிகாரி, அவங்கள பத்தி அதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 26th கொஸ்டின், மகாத்மா காந்தி எழுதிய எந்த பாடலுக்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ரதா கே சாகர். ஓகேவா, மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் என்ற பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசைப்பாடகர் அஜய் சக்கரவர்த்தியை பாட வைத்து இசைக்கோவையை வெளியிட்டிருக்கிறார். ஆசியாவிலேயே முதலில் சிம்போனி என்ற மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவரும் இவரே. சிம்போனி இசைப்பணியை எழுத குறைந்தது 6 மாதமாவது ஆகும். வெறும் 13 நாட்களில் இச்சாதனை நிகழ்த்தி இருக்கிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்கள் தான், ஐயா அவர்கள் தான். ஓகேங்களா. அடுத்தது 27வது கேள்வி, ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் அப்துல் ரகுமான் ஐயா அவர்கள் தான். சோ அப்துல் ரகுமான் புது கவிதை என்னும் வசன மரபு கவிதை என்ற கவிதைகளில் பல வடிவங்களிலும் எழுதியிருக்கிறார். வானம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியவர். சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருதுகளை பெற்றிருக்கிறார். எந்த நூலுக்காக? ஆலாபனை என்ற நூலுக்காக. அடுத்து 28வது கொஸ்டின், அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் அவர்கள் தான். அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுக தரித்த குரல், அதாவது வந்து குரல்ன்றது 2 அடியில 1.25 அடி, கிட்டத்தட்ட 1.25 அடியில நமக்கு இந்த உலகத்தையே வந்து சொல்லி கொடுத்தது வந்து 1331 குரல் தான் நாம் வள்ளுவர் தந்தது தான். சோ அந்த மாதிரியான ஒரு குரல் தான். சுருங்க சொன்னாலும் நல்ல விரிவா நமக்கு நிறைய பலன்களை சொல்லியிருக்க சொல்லிட்டு ஔவையார் அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை துளைத்தே கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதன் திட்பமும் நுட்பமும் கருதி புகழ்ந்துரைத்தார். திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்து பாடக்கூடிய நூல்கள் எல்லாம் எங்க இடம் பெற்றிருக்கும்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. அப்ப திருவள்ளுவரை பத்தி நான் புகழ்ந்து பாடி இருக்கிற ஒரு நூல் எதுன்னு கேட்டாலும் திருவள்ளுவ மாலை. திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடப்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாலும் திருவள்ளுவ மாலை. அதுலதான் ஔவையாரும் இதை சொல்லியிருக்காங்க. அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுக தரித்த குரல், அதாவது 7 கடலையும் அணுவையும் துளைத்து, அணுன்றதே சின்ன பார்ட்டிகல்ஸ், அதையும் துளைத்து 7 கடலையும் புரட்டி போட்டு அதை வந்து நமக்கு சுருக்க சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளுவர் ஐயா அப்படின்ட்டு வந்து ஔவையார் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 29வது கேள்வி, நாமகள் இலம்பகம் முதலாக முக்தி இலம்பகம் ஈராக 13 இலம்பகங்களை கொண்டுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. ஓகேங்களா, சீவக சிந்தாமணிக்கு வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மனநூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாமகள் இலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் ஈராக 13 இலம்பகங்களை கொண்டிருக்கிறது. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சிந்தாமணியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சீவக சிந்தாமணி என்ன பாவால எழுதியிருக்காங்கன்னா விருத்த பாவால எழுதியிருக்காங்கன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கீங்க. அடுத்தது 30வது கேள்வி பாத்தீங்கன்னா பிள்ளை தமிழ் நூல்களுள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக உள்ள பருவங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவாக உள்ள பருவங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பருவங்கள். கடவுளரையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக பாவித்து அவர் தம் குழந்தை பருவத்தை 10 பருவங்களாக பகுத்து கொண்டு பெறுவதுதான் பிள்ளை தமிழ். எல்லாருக்கும் தெரியும். முருகர் அப்படின்ற ஒரு கடவுளையே வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, குமரகுருபரர் எழுதியிருந்தார் சின்ன குழந்தையா. சோ அந்த மாதிரி ஒரு பிள்ளை தமிழை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஆண்பால் பிள்ளை தமிழும் பெண்பால் பிள்ளை தமிழ் என 2 வகைப்படும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆகிய 10 பருவங்களை அமைந்து பாடுவது ஆண்பால் பிள்ளை தமிழ் என்றும், இறுதியில் உள்ள 3 பருவங்களுக்கு பதிலாக அம்மானை, நீராடல், ஊசல் ஆகிய பருவங்களை அமைத்து பாடுவது பெண்பால் பிள்ளை தமிழ் என்றும் கூறுவார்கள். அப்போ இந்த காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இது எல்லாமே ஆண்பாலுக்கும் ஒத்துப்போவது பெண்பாலுக்கும் ஒத்துப்போவது. இந்த சிற்றில், சிறுநரை, சிறுதேர் என்றது ஆண்பாலுக்கும், அதற்கு பதிலாக அம்மானை, நீராடல், ஊசல் என்பதுதான் பெண்பாலுக்கும் வரக்கூடிய 10 பருவங்களில் வேறுபட்டதாகும். ஓகேவா? சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட்டா கேட்கக்கூடிய யூனிட் 8ல இருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ மறக்காம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் பல வீடியோஸ் அப்டேட்களுக்காக இந்த வருஷம் இனிதான் தொடங்கிடுச்சு. ஸோ நம்ம வேலையை கன்ஃபார்மா வாங்கியே தீர போறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ.